Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான வெள்ளை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருமாக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முறை அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அதை தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 6 பச்சை மிளகாய், உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். 5 முந்திரி பருப்பு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதில் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பிரிஞ்சி இலை அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் இது நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறி வரட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இல்லை இஞ்சி பூண்டு விழுது அதையும் உள்ளே சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் சேர்க்க போகிறோம். ஒரு உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணது, 50 கிராம் பச்சை பட்டாணி, 2 கேரட் குட்டி குட்டியாக கட் பண்ணது, 6 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது. எல்லா வெஜிடபிளுமே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா வெஜிடபிளும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் வெஜிடபிள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். வெஜிடபிள் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு அதையும் உள்ளே சேர்த்துடலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வைக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் எல்லாமே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டு நம்ம மறுபடியும் மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இன்னொரு 5 நிமிஷம் இது நல்லா வெந்து வரட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெஜிடபிள் எல்லாமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகனட் பேஸ்ட் உள்ள சேர்த்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் உள்ள சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விடலாம். தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். 2 நிமிஷம் இது நல்லா கொதிச்சு வரட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளை குருமா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ இதில் குட்டி குட்டியாக கட் பண்ண மல்லி இலை அதையும் உள்ள சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், நம்மளோட வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வெள்ளை குருமா இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்குன்னு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான சைடிஷாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.